ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் அதில் 18வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்டோம். அதில் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா உனக்கு வெளியரங்கமாய் பலன் அளிப்பார் என்று ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது. அல்லேலூயா. ஆமாம், தேவனுடைய பிள்ளைகள் கவனிங்க. இந்த பூமியில் வெளிப்புறத்தை மனுஷன் பார்ப்பான், உள்புறத்தை கர்த்தர் மட்டும்தான் பார்ப்பார். அல்லேலூயா. மனுஷனால பார்க்க முடியாத மறுபக்கம் இருக்கிறது. மனுஷன் பார்க்கிற பக்கத்தையும் மனுஷனால் பார்க்க முடியாத பக்கத்தையும் தேவன் பார்க்கிறார். ஸோ எந்நேரமும் நமக்குள்ளாய் ஒரு உணர்வு இருக்கணும், என்னை ஒருவர் பார்க்கிறார். வெளிப்புறத்தை மட்டுமல்ல, உள்புறத்தையும் ஆண்டவர் பார்க்கிறார். ஆண்டவர் என்னைக்கும் ஒரு மனுஷனை வெளிப்புறத்தை பார்த்து ஆசீர்வதிக்காமல் உள்புறத்தையும் பார்த்துதான் ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. இந்த பூமியில் நிறைய மனிதர்கள் வேஷமாக வாழுவார்கள், ஆனால் ஆண்டவரிடத்தில் அது நடக்காது. அல்லேலூயா. வேஷம் வெளி வேஷமாக இருக்கலாம், ஆனால் கர்த்தர் உள்புறத்தை பார்க்கும்போது அந்த மனுஷனை ஆராய்ந்து அறிகிறார். நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர் என்றார், உள்ளந்திரியங்களை ஆராய்ந்து அறிகிற தேவனாய் இருக்கிறார். ஆகவே வெளிப்புறத்தை நீங்க பரிசுத்தமாய் வைத்திருக்கிறது போல உள்புறத்தையும் பரிசுத்தமாய் வைத்து கொள்ளுங்கள். யாரும் காணாத அந்த பகுதிகளில் இன்னைக்கு நீங்க சபையில் இருக்கிறீங்க, எல்லா கண்களும் உங்களை பார்க்கிறது. அல்லேலூயா. ஆனால் நீங்கள் வீட்டுக்கு போயிடுவீங்க, உங்கள் வீட்டில் நீங்கள் மட்டும் இருப்பீங்க, அங்கே அவர் மட்டும்தான் உங்களை பார்க்கிறார். இங்கே நாங்கள் எல்லாரும் உங்களை பார்க்குறோம், நீங்கள் எல்லாரும் எங்களை பார்க்குறீங்க. ஆனால் உங்கள் வீட்டில் நீங்கள் தனிமையாக இருக்கும்போது அவர் மட்டும்தான் உங்களை பார்ப்பார். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் நீங்கள் வீட்டிலையோ அல்லது ஆஃபீஸ்லையோ அல்லது வேலை ஸ்தலத்திலையோ அல்ல பிரயாணத்திலையோ நீங்கள் தனிமையாக இருக்கும்போது பார்க்கிற ஒரே ஒரு தேவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் மட்டும்தான். ஆனால் ஆண்டவர் எதை பார்த்தெல்லாம் ஆசீர்வதிக்கிறார். நான் அடிக்கடி செய்தியில் சொல்லுவேன், ஜெபத்தினால மட்டும் ஆசீர்வாதம் வராது. அல்லேலூயா. ஆமாம், ஜெபத்தினால மட்டும் ஆசீர்வாதம் வராது, விசுவாசத்தினால மட்டும் ஆசீர்வாதம் வராது, பரிசுத்தத்தினால மட்டும் ஆசீர்வாதம் வராது. ஆண்டவருடைய வசனம் இங்க என்ன சொல்லுகிறது என்றால், அந்தரங்கத்தில் பார்க்கிற உங்கள் பிதா வெளியரங்கமாய் பலன் அளிப்பார். அப்போ ஆண்டவர் கொடுக்கிற ஒரு பலன் உங்களுக்கு உங்க மேல உங்க குடும்பத்தின் மேல வரணும் அப்படின்னா உள்புறத்தில் ஆண்டவர் பார்க்கும்போது இந்த பிள்ளை நான் ஆசீர்வதிக்கப்படக்கு ஏற்ற பாத்திரம் என்று அவர் காணணும். எத்தனை பேருக்கு புரியுது? ஹல்லேலூயா. தகப்பனால் உங்களை பார்க்க முடியாது, தாயால் உங்களை பார்க்க முடியாது, கணவன் உங்களை பார்க்க முடியாது, மனைவி உங்களை பார்க்க முடியாது, ஆனால் தேவன் உங்களை பார்க்கிறார். யாரும் காணாத ஒரு பகுதி இருக்கிறது, அங்கே கர்த்தர் நிற்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? யாரும் காணாத, யாரும் இல்லாத ஒரு பகுதி இருக்கிறது, அங்கே தேவன் நிற்கிறார். சோ ஆண்டவர் வெளிப்புறத்தை பார்த்தல்ல, உள்புறத்தை பார்த்து அந்தரங்கத்தில் பார்க்கிற பிதா வெளியரங்கமாய் பலன் அளிப்பார். இப்போ நீங்க திரும்பிக் கொள்ளுங்க, என் தனிமையில் நான் ஆண்டவருக்காக எப்படி வாழுகிறேன், சமுதாயத்தில் நான் எப்படி வாழுகிறேன், சபையில் நான் எப்படி வாழுகிறேன், குடும்பத்தில் எப்படி வாழுகிறேன், வேலை செய்கிற இடத்துல நான் எப்படி, ஸ்கூல் காலேஜில் நான் எப்படி, அதே நேரத்தில் தனிமையில் நான் எப்படி. அந்தரங்கத்தில் பார்க்கிற பிதா வெளியரங்கமாய் பலன் அளிப்பார். அல்லேலூயா. இந்த இடத்துலெல்லாம் நீங்க சூப்பரா இருக்கலாம், சபையில் நீங்க சூப்பர், குடும்பத்தில் நீங்க சூப்பர், வேலைகளில் நீங்க சூப்பர், ஸ்கூல் காலேஜில் நீங்க சூப்பர். ஆனா தனிமையில் அவருக்கு முன்பதாக நம்ம எப்படி இருக்கிறோம்? அந்தரங்கத்தை பார்க்கிற பிதா வெளியரங்கமாய் பலன் அளிப்பாரா? எத்தனை பேருக்கு வெளியரங்கமான பலன் வேணும்? அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை. வெளியரங்கமாய் தேவன் என்னை ஆசீர்வதிக்கணும். ஒரு குழந்தை பாக்கியத்தை தருகிறது வெளியரங்க ஆசீர்வாதம். ஒரு வீடு, ஒரு கார், ஒரு வாகனம், ஒரு தோட்டம், ஒரு இடம், பணங்கள், ஆஸ்தி, ஐஸ்வர்யம், இதெல்லாம் வெளியரங்கமான ஆசீர்வாதம். அந்தரங்கம் ஒழுங்காய் இருக்கிறதை தேவன் பார்த்தார், வெளியரங்கமாய் கர்த்தர் பலத்தினால நிரப்புவார். ஹல்லேலூயா. அந்தரங்கம்
வெட்கக்கேடா இருக்குமையானால் வெளியரங்கத்தையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்க மாட்டார். உங்க தனிமையில் நீங்கள் எப்படி, யாரும் இல்லாத நேரத்தில் நீங்கள் எப்படி, தனிமையான பிரயாணத்தில் நீங்க எப்படி, தனித்து வாசம் பண்ணுகிற வீட்டில் நீங்க எப்படி, நீங்களும் தேவனும் உள்ள அந்த இடத்தில் நீங்க எப்படி. இன்னைக்கு காலம் பயங்கர மோசமான ஒரு காலகட்டத்திற்குள்ளா இருக்கிறோம். ஆண்டவர் சும்மா யாரையும் ஆசீர்வதிக்கிற தேவன் அல்ல. ஒவ்வொரு மனுஷனையும் குப்பையில இருந்தும் பொழுதில இருந்தும் உயர்த்துக்கு முன்பதாக அந்த மனுஷனை எப்படியெல்லாம் ஆண்டவர் ஆராய்ந்து அறிந்து உறுதிப்படுத்தி கொண்டார் என்று வேதம் நமக்கு சாட்சியாய் எழுதப்பட்டிருக்கிறது. அதை வாசித்தாலே நமக்கு தெரியும். யோசேப்பை ஆண்டவர் சும்மா ஆசீர்வதிக்கல. அல்லேலூயா. ஆபிரகாமை சும்மா ஆசீர்வதிக்கல. ஆபிரகாமினிடத்துல மட்டும் ஆண்டவர் பேசினார். உன் ஏகசுதனை, உன் நேசகுமாரனை ஈசாக்கை எனக்கு பலி கொடு. அவனிடத்துல மட்டும் பேசினார். அவனோ அந்த ரகசியத்தை மனைவினிடத்துல கூட பகிர்ந்து கொள்ளல. தன்னோடு கூட 3 நாள் அந்த மலைக்கு பிரயாணப்பட்ட கூட வந்த அவர்களிடத்திலையும் பகிர்ந்து கொள்ளல. நானும் என் தேவனும். அந்த அந்தரங்கத்தை எல்லாம் ஆண்டவர் பார்த்தார். அந்த உத்தமத்தை பார்த்தார். நான் சொல்லுகிறேன், எப்போதும் தேவனோடு இருங்கள். அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். அல்லேலூயா. சபையில நீங்க இருக்கிறீங்க, நல்லது. சபையை விட்டு வெளியே போன பிறகு உலகத்துல போறீங்க. நீங்க எங்க இருக்கிறீங்க? சங்கீதம் சொல்லுகிறது, வாசிங்க. 1ஆம் சங்கீதம் 1வது வசனம். துன்மார்க்கருடைய ஆலோசனை நடவாமலும் பாவிகளுடைய வழியில் இல்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது? நீங்க நல்லவர்கள் தான். உங்க குணம் நல்ல குணம், உங்க கிரியைகள் நல்ல கிரியைகள். ஆனா ஐக்கியம் யாரோடு இருக்கிறது? ஆண்டவருடைய வசனம் என்ன சொல்லுகிறது? துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமல் இருக்கணும். அல்லேலூயா. அப்போ நமக்கு எந்த ஆலோசனையில தான் நடக்கணும் அப்படின்னா, கர்த்தருடைய வசனமாகிய ஆலோசனையில் தான் நடக்கணும். துன்மார்க்கனுடைய ஆலோசனையில நாம நடக்கக்கூடாது. அதே போல பாவிகளுடைய வழிகளிலே நாம நிற்கக்கூடாது. அதே போல பரியாசக்காரர் உட்காரும் இடத்திலே உட்காரக்கூடாது. சபையில நீங்க யார் என்று எனக்கு தெரியும். ஆனா வெளியே நீங்க யாருன்னு எனக்கு தெரியாது. உங்களுடைய பழக்கம் யாரோட, உங்க ஐக்கியம் யாரோட, உங்க தோழமை யாரோட எனக்கு தெரியாது. நான் ஒழுக்கமா தான் இருக்கிறேன், நான் பரிசுத்தமா தான் இருக்கிறேன், என் மனசுல ஒன்றும் இல்லை, நான் சுத்தமா தான் இருக்கிறேன். ஆனாலும் ஆண்டவர் சொல்லுகிறார், யாரோடு இருக்கக்கூடாதான்? துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடக்கவே கூடாது, பாவிகளுடைய வழிகளில் நிற்கவே கூடாது, பரியாசக்காரருடைய உட்காரவே கூடாது. அப்ப இப்படிப்பட்டவர்களோடு நமக்கு சம்பந்தமே இருக்கக்கூடாது. நான் சொல்லுகிறேன், கனிகளினால மரத்தை அறியலாம். அல்லேலூயா. ஆமா, மரம் நல்ல மரமா கெட்ட மரமா என்று சொல்லி அது கொடுக்கிற கனிகளினால நம்ம அறிந்து கொள்ளலாம், இது நல்ல மரம், இது கெட்ட மரம் என்று சொல்லி. இந்த சபையில இருந்து நீங்க ஆராதனை பண்ணிட்டு அபிஷேகத்தை பெற்றுட்டு ஆசீர்வாதத்தை பெற்றுட்டு வெளியே போறீங்க. ஆனா யாரோடு இருக்கிறீர்கள்? எப்படி வாழுகிறீர்கள்? செல்போனோடு நீங்க எப்படி இருக்கிறீங்க? மனிதர்களோடு எப்படி இருக்கிறீங்க? எந்த மாதிரியான மனிதர்களோடு நீங்க ஐக்கியமா இருக்கிறீங்க? கர்த்தர் அதை பார்க்கிறார். அந்தரங்கத்தில் பார்க்கிற பிதா வெளியரங்கமாய் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. நம்முடைய ஐக்கியம் பிதாவோடும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் பரிசுத்த ஆவியானவரோடும் இருப்பதாக. அல்லேலூயா. பரிசுத்தவான்களோடு இருப்பதாக, நல்ல விசுவாசிகளோடு இருப்பதாக, நல்ல ஜெபிக்கிறவர்களோடு இருப்பதாக, நல்ல கனிகளோடு இருக்கிறவர்களோடு நம்முடைய ஐக்கியம் இருப்பதாக. நீங்க இதெல்லாம் கவனிக்கணும். அல்லேலூயா. அவன் ஊருக்கு கெட்டவன் ஆனா எனக்கு நல்லவன் சொல்லாதுங்க. அல்லேலூயா. அது எப்படி? ஒரு மரம் இருக்கு, ஊருக்கெல்லாம் விஷமாகிய கனியை கொடுத்துட்டு உங்களுக்கு மட்டும் ஆப்பிள தரும். அது சாத்தியமா? இது
அந்த மரம் ஊருக்கெல்லாம் கெட்ட கனியை கொடுக்கும் பாஷா, ஆனா நான் போனா மட்டும் எனக்கு நல்ல கனியை தரும். அது எப்படி முடியும்? ஒரு துன்மார்க்கன் நல்ல கனியை ஒரு நாளும் கொடுக்க முடியாது. துன்மார்க்கன் துன்மார்க்கன் தான், பாவி பாவிதான். அந்தரங்க வாழ்க்கை, நம்முடைய ஐக்கியம் சரியாயிருப்பதாக, உறவு சரியாயிருப்பதாக, பழக்க வழக்கங்கள் சரியாயிருப்பதாக. இதனால என்ன அப்படின்னு நீங்க நினைக்கலாம், அதுல தான் எல்லாமே இருக்கிறது. அல்லேலூயா. அதாவது தாவீதும் யோனத்தானும் ரொம்ப நண்பர்கள். ஆமென். உயிருக்குயிரான நண்பர்கள். தாவீதும் பரிசுத்தவான் தான், யோனத்தானும் பரிசுத்தவான் தான். ஆனா தாவீது வனாந்தரத்திலே தங்கினான். சவுலால துரத்தப்பட்டு காடுகள் எல்லாம் ஓடினான், வனாந்தரங்களில் எல்லாம் ஓடினான், குகைகளிலே பதுங்கி கொண்டான். ஆனா யோனத்தான் தாவீதோடு இருந்தா பொழைச்சிருப்பான். ஆனா யோனத்தான் துன்மார்க்கமாய் வாழ்ந்த தகப்பன் சவுலோடு கூட இருந்தான். அல்லேலூயா. தகப்பனாய் இருந்தா கூட துன்மார்க்கனாய் இருந்தால் தகப்பன் விலகிதான் இருக்கணும். இப்ப எத்தனை பேருக்கு புரியுது? ஆமா. சில ஆட்கள் தகப்பையும் சொல்லுகிறது தப்புன்னு தெரியும், ஆனாலும் ஒத்துழைச்சிட்டே இருப்பாங்க. கணவன் பண்ணுகிறது தப்பு அப்படின்னா மனைவி ஒத்துழைக்க கூடாது, மனைவி பண்ணுகிறது தப்புனா கணவன் ஒத்துழைக்க கூடாது. எத்தனை பேருக்கு புரியுது? மண்டை ஆட்டக்கூடாது. மனைவி சொல்றதெல்லாம் சரி, கணவன் சொல்றதெல்லாம் சரி. இன்னைக்கு குடும்பம் அப்படி ஆகி போச்சு. அதாவது கிறிஸ்டின் மேட்ரிமோனி, கிறிஸ்தவர்களுக்கு வரம் பார்க்கிற ஒரு மையம். அங்கே ஆண்களும் பெண்களும் பதிவு பண்ணி வச்சிருக்கிறாங்க திருமணத்திற்கு. அந்த நாயை விரட்டி பதிவு பண்ணி வச்சிருக்கிறாங்க. அப்போ என்ன நடந்தது அப்படின்னா, ஒரு வரனை பார்த்துருக்குறாங்க, கிறிஸ்டின், ஒரு பிரிவை சார்ந்தவங்க, இவங்களும் அதே பிரிவை சார்ந்தவங்க. ஓகே, நம்ம சர்ச்சு தான், நம்ம மாவட்டம் தான். ஜாதியை பார்க்குறாங்க, ஓகே பரவாயில்ல. வேலையை பார்க்குறாங்க, படிப்பை எல்லாமே ஓகே. ஃபோட்டோவை பார்க்குறாங்க, அதை விட சூப்பர். அப்போ ரெண்டு பெற்றோர்களும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க, என்ன எல்லாமே அப்படியே பேச்சு மூவ் ஆகிட்டே இருக்கு. ஒரு நாள் இந்த பையனோட அந்த பிள்ளை பேச ஆரம்பிக்கிறாள். ஒரு நாள் போகுது, 2 நாள் போகுது, 3 நாள் போகுது. 4ஆவது நாள் இந்த பிள்ளை அந்த பையன்கிட்ட பேசுது. அல்லேலூயா. என்ன பேசுது? நீங்க குடிப்பீங்களா அப்படின்ட்டு. பையன் சொல்ற, எனக்கு அந்த பழக்கமே கிடையாது, எங்க அப்பனுக்கும் கிடையாது, எனக்கும் கிடையாது, எங்க குடும்பத்தில் யாரும் குடிக்க மாட்டாங்க அப்படின்ன உடனே அந்த பிள்ளைக்கு சத்தம் கொஞ்சம் கம்மியாகுது. அல்லேலூயா. குடிக்க மாட்டேன்னு சொன்னா எல்லாருக்கும் சந்தோஷம். ஆனா இந்த பிள்ளைக்கு மட்டும் அப்படியே சத்தம் அப்படியே கீழே மாற போகுது. அப்போ இந்த பிள்ளை கேட்டிருக்கு, குடிக்கிறதுன்னு பாவமா, குடிக்கிறதுன்னு தப்பா? ஒரு வாரம் ஃபுல்லாக வேலை செய்கிறோம், கஷ்டப்படுறோம். வீக்கெண்டில், அதாவது சனி ஞாயிறு கொஞ்சம் குடித்தா உடம்புக்கு நல்லது தானே. இவன் சொல்கிற, அதெல்லாம் நமக்கு அந்த பழக்கமே கிடையாது. அது சொல்கிற, எனக்கு அந்த பழக்கம் உண்டு, நான் வாரத்தில் ஒருக்கா குடிப்பேன் அப்படின்ட்டு. அல்லேலூயா. ராதாபுரத்தில் குடும்பமாக குடிக்கிறவர்கள் இருக்கிறாங்க, உங்களை சொல்லல, இருக்கிறாங்க. கணவனும் மனைவியும் குடிப்பாங்க. இன்னைக்கு இருக்கிற வாலிப பிள்ளைகளுடைய சூழ்நிலை இதுவா இருக்கிறது. நான் குடிப்பேன், ரொம்ப குடிக்க மாட்டேன், கொஞ்சமா குடிப்பேன். அதுக்கு இந்த பையன் சொன்னா, அதுக்கு ஓம் ப்ரொஃபைல கொண்டு போய் கிறிஸ்டின் மேட்ரிமோனியில் பதிவு பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்கு எத்தனையோ இருக்கு. கிறிஸ்தவ பிள்ளைகள் இப்படி இருக்கிறார்கள். இப்போ கொஞ்சம் இந்த பையன் சம்மதிச்சிருப்பான்னா, பையனுக்கு 2 லட்சம் தான் சம்பளம், 1,70,000 நினைக்கிறேன். பிள்ளைக்கு 2.5 லட்சம் ரூபாய்க்கு மேலே சம்பளம். கொஞ்சம் சம்மதிச்சிருப்பான்னா கூட 1 லட்சம் ரூபா வருமானம் வந்திருக்கும், ஏகப்பட்ட சொத்து வசதி வாய்ப்பு. அடுத்தால மேரேஜ் முடிச்சுட்டு கனடா போயிருப்பாங்க 2 பேரும், வெல் செட்டில். ஆனால் கொஞ்சம் குடிக்கணும். அல்லேலூயா. நான் சொல்லுகிறேன், அந்தரங்கத்தை பார்க்கிறார்.
2 பேரும் இணைந்து குடித்திருப்பாங்கன்னா வெளியே தெரியாது. ஆனா தேவன் பார்க்கிறார். நாமளும் நம்முடைய குடும்பமும் தேவனுக்கு முன்பதாக பரிசுத்தமாய் இருக்கணும். நான் பரிசுத்தர் ஆகியால் நீங்களும் பரிசுத்தமாய் இருங்கள். அல்லேலூயா. ஆமா, மாம்சத்துக்கு ஏதுவாய் வெறி கொள்ளக்கூடாது. குடித்து வெறி கொள்ளுகிறார்கள். இச்சையில வெறி, மாம்சத்துல வெறி, பாவத்துல வெறி, விபச்சார வேசித்தனத்துல வெறி நிறைய பேருக்கு இருக்கு. நிறைய குடும்பங்கள் கேவலமான குடும்பங்கள். கர்த்தர் எதற்காக படைத்தார்? நான் அடிக்கடி சபைக்கு சொல்லுவேன், இப்ப ரொம்ப நாளா சொல்லல. எதற்காக படைத்திருக்கிறார்? தேவ பக்திக்கு ஏதுவாக தான் கர்த்தர் நம்மை படைத்திருக்கிறார். உங்களிடத்திலையும் என்னிடத்திலையும் தேவன் எதிர்பார்க்கிறது என்ன எதிர்பார்க்கிறார்? தேவ பக்தியை மட்டும் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. ஆமா, வேற ஒன்றும் உங்கள்கிட்ட எதிர்பார்க்கல. நீங்க எப்படி ஆகில இன்ஜினியர் ஆயிரணும், கலெக்டர் ஆயிரணும், டிஎஸ்பி ஆயிரணும், எஸ்பி ஆயிரணும், வேற எதுவும் எதிர்பார்க்கல. நீங்க எப்பாடுபட்டாகிலும் தேவ பக்தியா மாறணும். அதற்காக தான் மனுஷனை படைத்தார். மனுஷனா இருந்தால் நீங்க தேவ பக்தியா இருக்கணும். தேவ பக்தியா இல்லாவிட்டால் மனுஷனாய் வாழக்கு தகுதியற்றவர்களா இருக்கிறீர்கள். எத்தனை பேர் ஏற்றுக்கொள்ளுகிறீர்கள்? அல்லேலூயா. தேவ பக்தி இல்லை அப்படின்னா அந்த பூமியில நீங்க வாழக்கு தகுதியே இல்லை. காத்து வர்றது வரைக்கும் தான் அந்த ஃபேனை வச்சிருப்போம். காத்து வரலன்னா இந்த ஃபேன் தேவையே இல்லை. தேவையா? உங்களுக்கு தேவையா? ஆக்கரில் போட்டுருவோம். ஆக்கரில் போன பிறகு என்ன நடக்கும்? அந்த ஃபேனுக்கு உடைப்பும் தகர்ப்பும் பாட்பாட்டா கலத்திடுவான். இது ஃபேனா அப்படிங்கிற அளவுக்கு அது மாறிடும். அதே போலதான் நம்முடைய வாழ்க்கை. தேவ பக்திக்காகவே ஆண்டவர் படைத்திருக்கிறார். அந்த தேவ பக்தி இருக்கிறது வரைக்கும் அவருடைய மகிமை உங்க மேல இருந்துட்டே இருக்கும். தேவ பக்தியிலிருந்து என்னைக்கு வெளியே வாரீங்களோ அன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சமா நாம குறைபட ஆரம்பிப்போம். தேவ பக்தி ரொம்ப முக்கியம். அந்த வசனத்தை மட்டும் சும்மா வாசித்துட்டு விடுவோமா? ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை. மல்கியா 2ஆம் அதிகாரம் 15வது வசனம். அவர் ஒருவனை அல்லவா படைத்தார். அவர் ஒருவனை அல்லவா படைத்தார். ஆவி அவரிடத்தில் பரிபூரணமாய் ஆவி அவரிடத்தில் பரிபூரணமாய் இருந்ததே. பின்னே ஏன் ஒருவனை படைத்தார்? பின்ன ஏன் ஒருவனை படைத்தார்? தேவ பக்தியுள்ள சந்ததியை பெறும்படிதானே. தேவ பக்தி உள்ள சந்ததியை பெறும்படிதானே. ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது? ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிறாரோ இல்லையோ, உயர்த்துறாரோ இல்லையோ, அதெல்லாம் ரெண்டாவது. முதல்ல நீங்க தேவ பக்தியாக மட்டும்தான் இருக்கணும். நிறைய பேர் சொல்லுவாங்க, தேவன் என்ன ஆசீர்வதிக்கட்டும், அதுக்கு பிறகு சர்ச்சுக்கு வாரேன், அதுக்கு பிறகு நான் ஜெபம் பண்ணுவேன், அதுக்கு பிறகு ஆராதிப்பேன், அதுக்கு பிறகு கர்த்தருக்கு காணிக்கை கொடுப்பேன். அந்த வேலையை இங்கே ஆகாது. நீங்க எதற்காக படைக்கப்பட்டிருக்கிறீர்கள், எதற்காக உருவாக்கப்பட்டிருக்கிறீர்கள், அதை முதல்ல யோசிங்க, அதை முதல்ல சிந்திங்க. உங்களை படைத்த தேவனுக்கு உங்களை குறித்து பெருத்த ஏமாற்றம் இருக்கக்கூடாது. உங்களை படைத்த தேவனுக்கு உங்களை குறித்து ஒரு பெரிய சந்தோஷம் உண்டாக வேண்டும். நான் எதற்காக என் குமாரனை என் குமாரத்தியை படைத்தேனோ, என்னுடைய சாயலை கொடுத்தேனோ, என்ன நோக்கத்திற்காக என்ன திட்டத்திற்காக அவர்களை மனுஷனாய் நான் ஜெனிப்பித்தேனோ, அந்த நோக்கத்தை இவர்கள் நிறைவேற்றுகிறார்கள் என்று ஆண்டவர் சந்தோஷப்படணும். அல்லேலூயா. ஆமா, நீங்க தேவ பக்திக்கு முதலிடம் கொடுக்கணும். தேவ பக்திக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்கிறாரு, ஆசீர்வதிக்கல, அதெல்லாம் விஷயம் இல்லை. அல்லேலூயா. இந்த ஃபேனுக்கு நம்ம எதையாகிலும் செய்கிறோமா? காசு கொடுத்து வாங்கிட்டு வந்ததோட சரி, ஒரு நாள் துடைப்பும் கிடையாது, குளிப்பும் கிடையாது. அது அந்த ஆள் தொங்கி சுத்திட்டே இருக்கும். அதை கண்டுக்கிட்டதே கிடையாது. அவ்வளவுதான். ஆனாலும் கர்த்தர் நித்தமும் நினைக்கிறார். வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். உங்களை ஒரு நாளும் மறக்க மாட்டார். ஆனாலும் நான் சொல்லுகிறேன், ஆண்டவர் ஆசீர்வதித்தாலும் சரி, ஆசீர்வதிக்காவிட்டாலும் சரி, என்னை ஆண்டவர் எதற்காக மனுஷனாய் படைத்தாரோ அந்த திட்டத்தை நான் ஒவ்வொரு நாளும் அவருக்கு முன்பதாக நான் நிறைவேற்றுவேன். அந்த அறிவு, அந்த உணர்வு நமக்குள்ள எப்போதும் இருக்கணும்.
நிறைய பேர் கர்த்தரனை ஆசீர்வதிக்கல, கர்த்தரனுக்கு சுகத்தை தரல, கர்த்தரனுக்கு நன்மை செய்யலை, விரும்பினது எனக்கு கிடைக்கல, நான் ஏன் ஜெபிக்கணும், நான் ஏன் ஆராதிக்கணும், நான் ஏன் சபைக்கு போகணும், இந்த மாதிரி அநேக கேள்விகள் உங்க இருதயத்தில் இருக்கிறது. நியாயமான கேள்விகள் தான். ஆனால் ஒன்றை புரிந்து கொள்ளுங்க, நான் தேவ பக்தியாய் வாழ வேண்டும் என்று கர்த்தர் என்னை படைத்திருக்கிறார். நான் அதை செய்வேன், அவர் என்னை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. சாதராக், மேசேக், ஆபேத்நேகோ சொல்லுகிறார்கள், நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை விடுவிக்க வல்லவராயிருக்கிறார், விடுவிக்காமல் போனாலும். எத்தனை பேர் அப்படிப்பட்ட ஒரு தேவ பக்திக்குள்ளாய் வளருகிறீர்கள்? விடுவிக்காமல் போனாலும், ஆமா, இந்த ஜீவனே போனாலும், அக்கினியில நாங்க செத்தே போனாலும், எரிந்து மண்ணோடு மண்ணாக குப்பையாய் மாறினாலும், எங்க தேவனுடைய வார்த்தையை நாங்க மீறுவதில்லை. தேவ பக்திக்காக கர்த்தர் எங்களை உண்டாக்கி இருக்கிறார், சிருஷ்டித்திருக்கிறார். தேவ பக்தியில செத்தாலும் சாவுமே தவிர நீர் நிறுத்தின பொற்சிலையை ஒரு நாளும் பணிந்து கொள்ள போகிறதே இல்லை. கடைசி வரைக்கும் உறுதியாய் நின்றார்கள். விடுவிக்காமல் போனாலும், ஆசீர்வதிக்காம போனாலும், என்னை உயர்த்தாமல் போனாலும், நான் விரும்பினதை கர்த்தர் எனக்கு தராமல் போனாலும், தேவ பக்திக்கான எல்லா காரியத்தையும் நான் விடாம செய்வேன். எத்தனை பேர் தீர்மானம் எடுக்கிறீர்கள்? நான் விடாம செய்வேன், நான் அதை தொடர்ந்து செய்வேன். ஒவ்வொரு நாளும் தேவ பக்திக்காக என்னெல்லாம் செய்யணுமோ அதெல்லாம் நான் விடாம செய்வேன். அவர் என்னை உயர்த்தினாலும் சரி, உயர்த்தாவிட்டாலும் சரி, அவர் என்னை ஆசீர்வதித்தாலும் சரி, ஆசீர்வதிக்காவிட்டாலும் சரி, நான் தேவ பக்தியில உறுதியாயிருப்பேன். ஹல்லேலூயா. அந்தரங்கத்தை பார்க்கிற பிதா வெளியரங்கமாய் பலனை கொடுப்பார் உங்களுக்கு. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். தேவ பக்தியில வளருங்க, நல்ல தேவ பக்தியாயிருங்க. நாம் இந்த சங்கீதத்தை நம்ம வாசித்தோம். ஆண்டவருடைய வசனம் அழகாய் அதில் சொல்லப்பட்டு இருக்கிறது. அப்போ நாம் சபையில் இருந்துட்டு வெளியே போகிறோம், நம்முடைய ஐக்கியங்கள் எப்படி இருக்கிறது? நிறைய தேவையில்லாத ஐக்கியங்கள். நாங்கள் ஆண்டவருடைய கிருபைனால நிறைய பஞ்சாயத்து பண்ணி வச்சுருக்கிறோம். ஹல்லேலூயா. நம்ம நிறைய குடும்பத்தில் பஞ்சாயத்து பண்ணி வச்சுருக்கிறோம், சந்தோஷமாக இருக்கிறாங்க. ஆனால் ஒரு குடும்பத்தில் சரி வேண்டாம், அது ரொம்ப அசிங்கமாக இருக்கும், ஸ்டேஜுக்கு நல்லா இருக்காது. ஹல்லேலூயா. அப்படி ஒரு துன்மார்க்கத்திற்கு, பாவத்திற்கு ஒத்து போகிற கணவன் மனைவி இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. ஆமாம். ஆனால் மனைவி தப்பு செஞ்சா கணவன் கண்டிக்கணும், கணவன் தப்பு செஞ்சா மனைவி எதிர்ப்பை தெரிவிக்கணும். ஹல்லேலூயா. அது ரொம்ப முக்கியம். ஆமாம். கணவனார் இன்னைக்கு ஆராதனைக்கு போகாண்டாம் அப்படின்னா மனைவி பொங்கி எழும்பணும். ஹல்லேலூயா. ஆமாம். பிள்ளைகள் சொல்லுவாங்க, இன்னைக்கு போக வேண்டாமா, குளிருது, மழை வர்ற மாதிரி இருக்கு, இருட்டுது அப்படின்னா பெற்றோர்கள் சம்மதிக்க கூடாது, எழும்பணும். ஹல்லேலூயா. ஆமாம். தேவ பக்திக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமல், பாவிகளுடைய வழியில் நில்லாமல், பரியாசக்காரர் உட்காரும் இடத்துல உட்கார கூடாது. வெளிப்புறத்தை பார்க்கிற ஆண்டவர் மறுபுறத்தையும் ஆண்டவர் பார்க்கிறார். இப்போ நீங்க கவனிங்க, ஏன் இப்படி? ஆண்டவருக்கு என்ன பிடிக்காதா என்ன? ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு பிடிக்காதா என்ன? ஏன் இதெல்லாம் ஆண்டவர் பேசுறாரு? கர்த்தர் நல்லவர். 2 ராஜாக்கள் 3:14. 2 ராஜாக்கள் 3:14. அதற்கு எலிசா, நான் யூதாவின் ராஜாவாகிய யோசபாத்தின் முகத்தை பாராதிருந்தால் நான் உம்மை நோக்கவும் மாட்டேன், உம்மை பார்க்கவும் மாட்டேன் என்று சேனைகளுடைய கர்த்தருக்கு முன் இருக்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்கிறேன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். எலியா தீர்க்கதரிசி என்ன சொல்லுகிறார்? நான் யூதாவின் ராஜாவாகிய யோசபாத்தின் முகத்தை பாராதிருந்தால் நான் உம்மை நோக்கவும் மாட்டேன், உம்மை பார்க்கவும் மாட்டேன் என்று சேனைகளுடைய கர்த்தருக்கு முன்பதாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. இப்போ என்ன நடக்குது அப்படின்னா, இந்த யோசபாத், யூதாவின் ராஜா, அப்படி 2-3 பேர் இணைந்து யுத்தத்திற்கு போகிறாங்க. ஹல்லேலூயா.
அதை நம்ம எங்க வாசிக்கிறோம்னா அடுத்த 3வது அதிகாரம் அதுல 9வது வசனத்துல அது எழுதப்பட்டு இருக்கிறது. அப்படியே இஸ்ரவேலின் ராஜாவும் இஸ்ரவேலின் ராஜாவும் யூதாவின் ராஜாவும் யூதாவின் ராஜாவும் யோதோமின் ராஜாவும் ஏதோமின் ராஜாவும் சேர்ந்து போனார்கள். சேர்ந்து யுத்தத்திற்கு போனார்கள். அப்போ என்ன நடந்து அப்படின்னா, இதுல இருக்கிற யோசபாத் ராஜா மட்டும்தான் கர்த்தருக்கு பிரியமான ராஜா. அல்லேலூயா. ஆமா, மற்ற ராஜாக்கள் எல்லாம் துன்மார்க்கமான ராஜாக்கள். ஆனா யார் கூட சேரக்கூடாதோ அவர்களோடு யோசபாத் ராஜா சேர்ந்து கொண்டான். இதுல என்ன இருக்கு? நான் கர்த்தருக்கு உண்மையா இருப்பேன், அவரவருடைய இஷ்டம் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டான். ஆனா சேரக்கூடாத கூடா நட்பு, சொல்லுங்க எந்த அதிகாரம்? ஆனா நமக்கு தெரியும், கூடா நட்பு கேடா முடியும். அப்போ யோசபாத் ராஜா இவர்களோடு இணைந்து, நானும் வரேன்பா, நான் தான் நீங்க தான் நான். அல்லேலூயா. ஆமா, நல்லா நினைச்சுக்குங்க. யாரோடு பழகணும், யாரோடு பழகக்கூடாது, யாரோடு ஐக்கியமா இருக்கணும், யாரோடு ஐக்கியமா இருக்கக்கூடாது. நான் சொல்லுகிற எல்லாரோடு பழகுங்க, ஆனா எல்லாரோடு ஐக்கியமா இருக்காதுங்க. எத்தனை பேருக்கு புரியுது? எல்லாரையும் நேசிங்க, எல்லாரோடு பழகுங்க, எல்லாரிடத்திலே அன்பு செலுத்துங்க. ஆனா ஐக்கியம் பரிசுத்தவான்களோடு மட்டும்தான், தேவ பிள்ளைகளோடு மட்டும்தான். அல்லேலூயா. அதுல ரொம்ப உறுதியா இருக்கணும். ஆமா, எல்லாரோடு ஐக்கியமா இல்லை. அப்ப இந்த ராஜா 3 பேரும் சேர்ந்து யுத்தத்துக்கு போகிறாங்க. போனா போகிற வழிகளில் இவர்களுக்கு தண்ணீரே கிடைக்கல. 3 நாள் அலைகிறார்கள், வீரர்களுக்கு தண்ணீர் இல்லை. அவங்க பிரயாணப்படுகிற ஒட்டகங்களுக்கோ கழுதைகளுக்கோ குதிரைகளுக்கோ தண்ணீரே இல்லை. ஒவ்வொரு மிருகங்கள்லாம் எவ்வளோ தண்ணி குடிக்கும், தண்ணீரே இல்லை. நான் தரம் ஃபுல்லாக அலைகிறாங்க, தண்ணீரே இல்லை. ஐயோ, நம்ம எல்லாரையும் அந்த ராஜாவினுடைய கையில விளக்கா ஆண்டவர் நம்மளை கொண்டு வந்தார் அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்க. நம்ம கேட்டு விசாரிக்க இங்க ஒரு தீர்க்கதரிசி இல்லையா அப்படின்னு தீர்க்கதரிசியை தேடுறாங்க. அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை. நான் சொல்லுகிறேன், தேவனுடைய தீர்க்கதரிசி அவ்வளோ விசேஷமானவன். அல்லேலூயா. உங்க நெருக்கத்தில் அவனை தேடுங்க. அல்லேலூயா. ஆமா, ஒரு முடிவு எடுக்க முன்பதாக விசாரியுங்க. உங்களுக்கு நல்ல பதிலை கர்த்தர் அவன் மூலமாய் பேசுவார். எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா. கர்த்தர் நிச்சயமாய் பேசுவார். அப்போ யோசபாத் நாம் கர்த்தரிடத்தில், அதாவது 3ஆம் அதிகாரம் 11வது வசனத்தில் அவன் சொல்லுகிறான், நாம விசாரிக்கிற கர்த்தரிடத்தில் விசாரிக்கும்படி தீர்க்கதரிசிகள் ஒருவரும் இங்கே இல்லையா என்று சொல்லி கேட்கிறாங்க. அப்படி விசாரிக்கும் போது சொல்லுகிறாங்க, எலிசா இங்கே இருக்கிறார். அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை. எலிசா தீர்க்கதரிசி இங்க இருக்கிறார். உடனே அவரிடத்துல போயாச்சு. அவருக்கு தெரியும் 3 பேர்ல ஒருத்தன் தான் நீதிமான். அவனை பார்க்கும் போதே அவர் சொல்லுகிறார், நான் யூதாவின் ராஜாவாகிய யோசபாத்தின் முகத்தை பாராதிருந்தால் நான் உம்மை நோக்கவும் மாட்டேன், உம்மை பார்க்கவும் மாட்டேன். எத்தனை பேருக்கு புரியுது? ஏன்னா வந்திருக்கிற 3 ராஜாக்களை விட இந்த யோசபாத் ராஜா தான் நீதிமான், உத்தமன், தேவனுக்கு பயப்படுகிறவன், நீதியாய் வாழுகிறவன், கரைபடாதவன். அப்போ தீர்க்கதரிசி கர்த்தருடைய மனுஷன் மூலமாய் ஆண்டவர் பேசுகிறார். யூத ராஜாவாய் இருக்கிற யோசபாத்தினுடைய முகத்தை நான் பாராமல் இருந்தா உன்னையெல்லாம் கண்டுக்கவே மாட்டேன், நீ எல்லாம் ஒரு மனுஷனா அப்படிங்கிற மாதிரி. அப்போ இந்த சம்பவத்திலிருந்து என்ன தெரிகிறது என்றால், பேசாம இருந்திருந்தா இந்த கஷ்டம் வந்திருக்காது. 7 நாள் தண்ணீர் இல்லை. யாருக்கெல்லாம் இல்லை? துன்மார்க்கனுக்கும் இல்லை, நீதிமானுக்கும் இல்லை. நீதிமான் விரும்புகிறது அவனுக்கு கொடுக்கப்படுமா? நீதிமானை பசியினால வருந்த விடவே மாட்டார். ஆனால் இந்த நீதிமான் யாரோடு கூட்டு சேர்ந்தான் அப்படின்னா, துன்மார்க்கமாய் வாழுகிற, கர்த்தரை மதிக்காத, தேவபக்தி இல்லாத, பிரமாணத்தை மீறுகிற ராஜாவோடு சேர்ந்து கொண்டு கூட்டு சேர்ந்ததுனால இவனுக்கும் கஷ்டம். அவனுக்கும் 7 நாள் தண்ணீர் இல்லை, இவனுக்கும் 7 நாள் தண்ணீர் இல்லை. அல்லேலூயா. ஆமா. அப்ப ஆண்டவர் கடைசியா இவனுக்கு
சில விஷயங்கள் தெரியாது என்கிறதற்காக மனம் இறங்கி அந்த வனாந்திரத்துல ஆண்டவர் தண்ணீரை தந்தார். அல்லேலூயா. ஒரு அற்புதத்தை செய்தார். யோசபாத் வாழ்க்கையில நிறைய வெற்றிகள் வந்தது, ஆனா 2 தோல்விகள் வந்தது. அல்லேலூயா. அந்த தோல்வியை தான் நாம பார்க்க போகிறோம். ஆமென். அவனை குறித்து எல்லாத்தையும் பிரசங்கம் பண்ண நேரம் ஆகிறோம். 2 நாளாகமும் 17:30 வாசிப்போம். 2 நாளாகமும் 17:3-4. 2 நாளாகமும் 17:3. கர்த்தர் யோசபாத்தோடு இருந்தார். அவன் பாகால்களை தேடாமல் தன் தகப்பனாகிய தாவீது முன்னாட்களில் நடந்த வழிகளில் நடந்து தன் தகப்பனுடைய தேவனை தேடி இஸ்ரவேலுடைய செய்கையின்படி நடவாமல் அவருடைய கற்பனைகளின்படி நடந்து கொண்டான். கற்பனைகளின்படி நடக்கிறவன் தான் இந்த யோசபாத் ராஜா. அதே அதிகாரத்தில் 20ஆம் அதிகாரம் 32 வாசிப்போம். அதே ஆகமத்தில் 2 நாளாகமும் 20:32. அவன் தன் தகப்பனாகிய ஆசாவின் வழியிலே நடந்து அதை விட்டு விலகாதிருந்து கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான். இந்த யோசபாத்தை குறித்து பார்க்கிறோம், அவன் செம்மையானதை செய்தான். அப்போ கற்பனைகளின்படி எல்லாம் செய்தான், கற்பனைகளின்படி எல்லாம் நடந்தான். ஆண்டவருக்கு செம்மையானதை அவருக்கு முன்பதாக செய்தான். நல்ல ராஜா, உண்மையான மனுஷன். யுத்தத்துக்கு போகும்போது ஆராதனை பண்ணிட்டே போன ஒரு மனுஷன் அப்படின்னா யோசபாத் ராஜா தான். யுத்த வீரர்களை முன் நிறுத்தாமல் துதிக்கிறவர்களை முன் நிறுத்தினான். கர்த்தரை பாடி துதித்தான். கர்த்தர் அந்த யுத்தத்தை ஜெயமாய் மாற்றினான். நல்ல ஒரு ராஜா. இப்போ அவனுடைய வாழ்க்கையில வந்த 2 தோல்விகளை தான் நம்ம பார்க்க போகிறோம். எதனால் அந்த தோல்விகள் வந்தது? அந்தரங்கம் சரியில்லை, ஐக்கியம் சரியில்லை. அல்லேலூயா. ஐக்கியம் சரியா இருக்கணுமே. சபையில உன் ஐக்கியம் சரியா இருக்கு, காலேஜில் உன் ஐக்கியம் சரியா இருக்கணுமே, சபையில உங்க ஐக்கியம் சரியா இருக்கு, வேலை செய்கிற இடத்துல ஐக்கியம் சரியா இருக்கணுமே, சபையில உங்க ஐக்கியம் சரியா இருக்கு, குடும்பத்துல உங்க ஐக்கியம் சரியா இருக்கணுமே. கர்த்தர் எல்லாம் பார்ப்பார். நீங்க எவ்வளவுதான் ஜெபிக்கிறவர்களாய் இருந்தாலும், எவ்வளவுதான் துதிக்கிறவர்களாய் இருந்தாலும், எவ்வளவுதான் கர்த்தருக்கு காணிக்கை கொடுக்கிறவர்களாய் இருந்தாலும் ஐக்கியத்தை ஆண்டவர் பார்க்கிறார். அல்லேலூயா. ஒரு சகோதரர் என்னிடத்துல சொன்னார், 10 வருஷமா நானும் ஜெபிக்கிறேன், உபவாசிக்கிறேன், போராடுகிறேன், என்னெல்லாமோ பண்ணி பார்க்கிறேன், எனக்கு ஆசீர்வாதமே இல்லை அப்படின்ட்டு. வேற சபையை சார்ந்தவர். அவர் போகிற சபையிலையும் சபை போதகருக்கும் அவ்வளோ உறுதுணையா இருப்பார். எனக்கு ரொம்ப சங்கடமாகி போச்சு. ஜெபித்தேன், ஏன் ஆண்டவரே அப்படின்ட்டு. அப்போ அந்த ஆண்டவர் வெளிப்படுத்தினார், அவன் எந்த சபையோடு ஐக்கியமாய் இருக்கிறான், எந்த போதகனோடு ஐக்கியமாய் இருக்கிறான் அப்படின்னா, நான் எந்த போதகனோடு இல்லையோ அவன் அந்த போதகனோடு இருக்கிறான். எத்தனை பேருக்கு புரியுது? ஆமா. நிறைய பேருக்கு சபை பெருசா இருக்கு, நிறைய பேர் வாராங்க. ஆமா, அதை பார்க்கிறது. அந்த சபையில கர்த்தர் இருக்கிறாரா, கர்த்தருடைய வார்த்தை இருக்கிறதா, கர்த்தருடைய உபதேசம் இருக்கிறதா, ஆவியானுடைய நிறைவு இருக்கிறதா, அபிஷேகம் இருக்கிறதா, எதுவும் பார்க்கறது இல்லை. தேவனே தேவையில்லை, சபை மட்டும் போதும். தேவனே தேவையில்லை, ஊழியக்காரன் மட்டும் போதும். ஆமா, இன்னைக்கும் நிறைய பேர் இருக்கிறாங்க. எனக்கு அந்த பாஸ்டர் ரொம்ப உதவி செஞ்சிருக்கிறாரு, ஆனா சத்தியம் இல்லை, அது பரவாயில்ல, நல்ல உதவியா இருக்கிறாரு. அப்ப அந்த மனுஷன் 10 வருஷம் ஆசீர்வாதம் இல்லாம இருக்கிறார். சிறை மாதிரி. தரித்திரம் அவரை சிறையாக்கி போட்டது, வறுமை அவரை சிறையாக்கி போட்டது. ஆண்டவரே, ஏன் இந்த மனுஷனுக்கு இது? அப்பதான் ஆண்டவர் சொல்றார், அந்த சபையில நான் இல்லை, அந்த சபையினுடைய போதகனோடு கூட நான் இல்லை, ஆனா அவன் அந்த சபையில் ஐக்கியமா இருக்கிறான். பலமுறை பேசியாச்சு. துன்மார்க்கமான போதகன். அல்லேலூயா. நிறைய விசுவாசிகளுக்கு தெரியும் என் போதகன் சரியில்லை அப்படின்ட்டு. நான் சொல்லுகிறேன், இந்த சபையில கர்த்தர் உங்களை வைத்திருக்கிறார், நிலை நில்லுங்க. என்னைக்கு நான் சரியில்லையோ, இன்னைக்கு உங்க போதகன் சரியில்லையோ, அவனை விட்டு விலகுகிறது நல்லது. ஆமா. துன்மார்க்கமான விசுவாசிகளோடு ஐக்கியமா இருக்கக்கூடாது, துன்மார்க்கமான ஊழியக்காரனோடு கூட ஐக்கியமா இருக்கக்கூடாது. எங்க பாஸ்டர், எங்க பாஸ்டர், என்ன உங்க பாஸ்டர்? தேவனோடு இருந்தாதான் உங்க பாஸ்டர். தேவனோடு இல்லையா அவன் துன்மார்க்கன். யோசபாத் நல்லவன் தான். அல்லேலூயா. நிறைய பேருடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் இல்லாமல் இருக்கிறதுக்கு காரணமே தான்.
இந்த ஊழியக்காரனை குறித்து விபச்சார கம்ப்ளைண்ட் இருக்கு, ஆனால் ஐக்கியம். துன்மார்க்கமான கம்ப்ளைண்ட் இருக்கு, ஆனால் ஐக்கியம். தேவன் பார்க்கிறார். இந்த யோசபாத்தை குறித்து எந்த கம்ப்ளைண்ட்டும் இல்லை. ரொம்ப நல்ல மனுஷன், ரொம்ப நல்ல ராஜா, கரைபடாதவன். ஆனா அவனுடைய வாழ்க்கையில வந்த 2 பயங்கரமான தோல்விகள். அல்லேலூயா. ஆமா, என்ன தோல்விகள் அப்படின்னா 2 நாளாகமும் 19:2. 2 நாளாகமும். அப்பொழுது அனனியாவின் குமாரனாகிய யேகூ என்னும் ஞான திருஷ்டிக்காரன் புறப்பட்டு அவனை சந்தித்து ராஜாவாகிய யோசபாத்தை நோக்கி, துன்மார்க்கனுக்கு துணை நின்று கர்த்தரை பகைக்கிறவர்களை நீர் நேசிக்கலாமா? இது நிமித்தம் கர்த்தருடைய கடுங்கோபம் உன்மேல் வர இருந்தது. ஆகிலும் நீர் விக்கிரக தோப்புகளை தேசத்தை விட்டு அகற்றி தேவனை தேட உம்முடைய இருதயத்தை நேராக்கின விஷயத்தில் நன்மையான காரியங்கள் உம்மிடத்தில் காணப்பட்டது உண்டு என்றான். அல்லேலூயா. இப்ப இந்த இடத்துல வசனம் என்ன சொல்லுகிறது? தீர்க்கதரிசி ஏகு புறப்பட்டு போய், ஞான திருஷ்டிக்காரனாகிய ஏகு புறப்பட்டு போய் யோசபாத்தை சந்தித்து எச்சரிக்கிறான். யோசபாத்தே, துன்மார்க்கனுக்கு துணை நின்று கர்த்தரை பகைக்கிறவர்களை நீர் சிநேகிக்கலாமா? இது நிமித்தம் கர்த்தருடைய கடுங்கோபம் உன்மேல் வர இருந்தது. அல்லேலூயா. சாதாரண கோபம் இல்ல, கடுங்கோபம். கொஞ்சம் தான் சத்திருப்பான். ஆனா ஆண்டவர் கிருபையா இருந்தார். உணர்வில்ல, எச்சரித்தார் 2 முறை. அந்த யுத்தத்தில் அவன் மடிந்திருக்கணும். கர்த்தர் அவனுடைய நீதியெல்லாம் நினைத்தார். என்னைக்குமே இப்படி இருக்க மாட்டார் ஆண்டவர். துன்மார்க்கனை விட்டு விலகுகிறது நல்லது, அது உன் ஆத்துமாவை தப்புவிக்கும். ஆண்டவர் துன்மார்க்கனுக்கு துணை நிற்கிற ஆண்டவரை நாம் ஆராதிக்கல, நீதிமானுக்கு துணை நிற்கிற தெய்வத்தை ஆராதிக்கிறோம். பாவிகளை நேசிக்கிறார், பாவத்தை வெறுக்கிறார். பாவிகளுக்காக இயேசு இந்த பூமியில வந்தார், பாவிகளுக்காக இயேசு பலியானார். ஆனா அறிந்த பின்பும் பாவிகள் பாவியாகவே வாழக்கூடாது. பாவிகள் இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்த்து மனம் திரும்பணும். பாவிகளிடத்தில் அனுப்பப்பட்ட இயேசு கிறிஸ்து, பாவிகளை தேடி வந்த இயேசு கிறிஸ்து சொன்னார், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது. அல்லேலூயா. மனம் திரும்பணும் ஒவ்வொரு பாவிகளும். நீங்க கவனித்தால் இந்த இடத்துல கர்த்தருடைய கடும் கோபம் உண்மையில வர இருந்தது. தப்பினீங்க. அப்படி 2 இடத்துல சகாயம் பண்ணினார் ஆண்டவர். இன்னொரு இடத்துல தண்ணீர் இல்லாமலே செத்து போயிருக்கணும், காப்பாத்தினார். இப்ப 3வது ஒரு இடத்துல பிரச்சனை என்ன? அதே ஆகமம் 20, 2 நாளாகமும் 20:35. அதற்கு பின்பு யூதாவின் ராஜாவாகிய யோசபாத் பொல்லாப்பு செய்கிறவனான அகசியா என்னும் இஸ்ரவேலின் ராஜாவோடு தோழமை பண்ணினான். அவன் யாரு? பொல்லாப்பு செய்கிறவனான அகசியா என்னும் இஸ்ரவேலின் ராஜாவோடு தோழமை பண்ணினான். ஃப்ரெண்டு. அல்லேலூயா. உன் ஃப்ரெண்டு யாருன்னு சொல்லு, உன்னைய நான் சொல்றேன். எப்படி சொல்லுவாங்க? உன் ஃப்ரெண்டு யாருன்னு சொல்லு, நீ யாருன்னு நான் சொல்றேன். ஏன்னா அப்படிப்பட்ட ஆவியோடு தான் ஒத்து போகும். ஆமா, தோழமை பண்ணினான். ஒரு ராஜாவோடு தான் தோழமை பண்ணுவார், அதுல தப்பு இல்லை. ஆனா எந்த மாதிரியான ராஜாவோடு தோழமை, ஃப்ரெண்ட்ஷிப் யாரோடு இருக்கணும், அது ரொம்ப முக்கியம் இல்லவா? யோசபாத் நல்லவன் தான், கற்பனையை கை கொண்டவன் தான். ஆமா, நீதிமான், தேவனை தேடினவன், உத்தமன், எல்லாம் ஓகே தான். ஆனா உன் ஃப்ரெண்ட்ஷிப் சரியில்லையே, ஒன் சைடு சரியில்லை, ஒன் சைடு பர்ஃபெக்டா இருக்கு, ஒன் சைடு சரியில்லை. தோழமை யாரோடு பண்ணணும்? கர்த்தர் நல்லவர். வாசிங்க 2 நாளாகமும் 20:35. அதற்கு பின்பு யூதாவின் ராஜாவாகிய யோசபாத் பொல்லாப்பு செய்கிறவனான அகசியா என்னும் இஸ்ரவேலின் ராஜாவோடு தோழமை பண்ணினான். தர்சிஷுக்கு போகும்படிக்கு கப்பல்களை செய்ய அவனோடு கூட கூடிக்கொண்டான். அப்படியே எசியோன் கேபேரிலே கப்பல்களை செய்தான். அல்லேலூயா.
இப்போ இந்த ராஜாவோடு ரெண்டு ராஜாக்கள் இணைகிறார்கள். நீதிமான் ராஜா, துன்மார்க்கமான ராஜா. ரெண்டு ராஜாக்களும் இணைந்து கப்பலை கட்டுகிறார்கள். ஒரு பிசினஸ் நடக்குது. அல்லேலூயா. ஒரு ஒப்பந்தம் நடக்கிறது. இன்றைக்கும் அது இருக்கிறது. பெரிய கப்பலை கட்டுறாங்க. நம்ம பிசினஸ் பண்ணுவோம் அப்படின்ட்டு. ரெண்டு ராஜாக்கள் சேர்ந்து இணைந்து கட்டுகிற கப்பல் எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்கும், எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்கும். அல்லேலூயா. ஒரு சாதாரண மனுஷன் கட்டுகிற வீடு எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்கு. ரெண்டு ராஜாக்கள் இணைந்து கட்டுகிற கப்பல் எவ்வளோ பிரம்மாண்டமாக இருந்திருக்கும், எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்திருக்கும், எவ்வளோ ஆடம்பரமாக இருந்திருக்கும், எவ்வளோ அழகாக இருந்திருக்கும். ஒரு கப்பல் கட்டக்கு எத்தனை கோடி ரூபா ஆகும்? இன்னைக்குள்ள காலங்களில் பல கோடி ஆகுது. 6000 கோடி, 10,000 கோடி, கோடிக்கணக்கில், ஆயிரக்கணக்கான கோடிகள் ஆகுது. அன்னைக்கும் கிட்டத்தட்ட அன்னைக்கு இருந்த பொருளாதார மதிப்பின்படி, பண மதிப்பின்படி அன்னைக்கும் பல லட்சங்களை செலவிட்டிருப்பாங்க. ஒரு கப்பல் கட்டக்க வருஷங்கள் ஆயிரும். அன்னைக்கும் பல வருஷங்கள் பிரயாசப்பட்டிருப்பாங்க. அல்லேலூயா. இன்னைக்கு நம்மளுடைய அநேக வருஷத்திற்கான பிரதிபலன் கிடைக்காமல் போனதற்கு காரணமே துன்மார்க்கனோடு தோழமை, தேவையில்லாத நபரோடு நல்ல ஐக்கியம். எதற்கு? என்னதை கொண்டு வரும் உங்களுக்கு? நன்மை பகைக்குமோ, நன்மை வாய்க்குமோ? நல்ல கவனிங்க. தோழமை பண்ணினான். தரிசிசுக்கு போகும்படி கப்பல்களை செய்ய அவனோடு கூடிக்கொண்டான். அப்படியே ஏசியன் கேபாரிலே கப்பல்களை செய்தார்கள். அல்லேலூயா. பிரம்மாண்டமா செய்கிறாங்க, சூப்பரா செய்கிறாங்க. எல்லாம் ரெடி பண்ணிட்டு கப்பலை மூவ் பண்றாங்க. என்ன ஆயிப்போச்சு? 37 வாசிப்போம். மரேசே ஊரானாகிய தோத்தாவின் குமாரனாக எலியேசர் யோசபாத்துக்கு விரோதமாக தீர்க்க தரிசனம் சொல்லி, நீர் அகசியாவோடு கூடிக்கொண்டபடியினால் கர்த்தர் உம்முடைய கிரியைகளை முறித்து போட்டார் என்றார். அந்த கப்பல்கள் உடைந்து போயிற்று, அவர்கள் தர்ஷிஷுக்கு போக கூடாமற் போயிற்று. ஹல்லேலூயா. ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரா? 1-2 நேரம் சொல்லி கொடுத்து பார்த்தாரு. சேராத, அவன் சரியில்லை, அங்க போனா அவனுக்கு வரக்கூடிய கெதி உனக்கு வந்துரும் அப்படின்னு சொல்லி பார்த்தார். கடும் கோபம் வர பார்த்தது. ஆனாலும் அவன் திருந்தல. பிசினஸ் ஆரம்பிக்கிறான் பொல்லாதவனோடு சேர்ந்து. அல்லேலூயா. நீங்க தனி ஆளா நின்னா கூட கர்த்தர் உயர்த்துவார். ஆமா. சரியில்லாதவனோடு கூட 10 பேரோடு நீங்க இணைந்து நின்னாலும் தோத்து போவீங்க. துன்மார்க்கனுக்கு துணை போகிற தேவனை நாம் ஆராதிக்கல. அவர் நீதிமானுக்கு துணை நிற்பார், பரிசுத்தவான்களுக்கு துணை நிற்பார். துன்மார்க்கருக்கு ஒருபோதும் துணை நிற்கிற தேவன் அல்லவர். கப்பல்களை கட்டினார்கள். தீர்க்கதரிசி வந்து தீர்க்க தரிசனம் சொல்ல வைத்தார் ஆண்டவர். அல்லேலூயா. இன்னைக்கெல்லாம் தீர்க்க தரிசனம் ஸ்வீட்டா இருக்கும். எப்படி இருக்கும்? நல்ல பிளாக் ஃபாரஸ்ட் கேக்கு மாதிரி இருக்கும். மகளே 2026 உனக்கு ஒரு பெரிய அற்புதம் நடக்கும். இப்பெல்லாம் வரக்கூடிய தீர்க்க தரிசனம் ஸ்வீட்டா இருக்கும், நல்ல லட்டு மாதிரி இருக்கும். அன்னைக்கெல்லாம் வரக்கூடிய தீர்க்க தரிசனம் பயங்கரமாக இருக்கும். ஹல்லேலூயா. இன்னைக்கும் ஆவியானவர் இருக்கிறார். குறைவுகளை சொல்லும்போது தாழ்மையாய் ஏற்றுக்கொள்ளுங்கள். குறைவுகளை சொல்லும்போது தாழ்மையாய் ஏற்றுக்கொள்ளுங்கள். இந்த மாதிரியான விஷயத்துல நானும் சில முறை மதியனமாய் இருந்தேன். நான் கரெக்டா இருக்கிறேன், அவர் தானே சரியில்லை அப்படின்னுட்டு. இந்த ராதாபுரத்திலே அப்படிப்பட்ட ஒரு நபர் ரொம்ப நாள் கூட இருந்தார். பேர் சொன்னா எல்லாருக்கும் தெரியும். அல்லேலூயா. நல்ல ஆட்டு வியாபாரம் பார்ப்பாரு. ஆமா. ஆனா நான் கரெக்டா இருந்தேன், அவர் கொஞ்சம் சரியில்லை தான். ஆனா கூட வச்சிருந்தேன். என்னுடைய பாரம் எல்லாம் எப்படி ஆகிலும் ஆதாயப்படுத்திடணும், உருவாக்கிடணும். அதுதான் என்னுடைய பாரமா இருந்துச்சு. நான் இந்த மாதிரி நினைச்சேன். என்னைக்கும் வசனம் என்ன சொல்லுகிறதோ, ஒரு துன்மார்க்கனை திருத்தணும் அப்படின்னா அவனை கூடவே வச்சு திருத்த முடியாது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமா. ஜெபம் பண்ணி திருத்தலாம். ஜெபம் பண்ணி திருந்துனா திருந்தட்டும், போனா போயிட்டு போகட்டும். கூடவே வச்சு திருத்த முடியாது. நான் கூடவே கூட்டிட்டு போனேன். நான் எங்கெல்லாம் ஊழியத்துக்கு போனணும் அங்கெல்லாம் கூட கூட்டிட்டு போனேன். கூடவே வச்சு கடைசியில் இவருக்கு 3 பிள்ளைகள், அதை விட்டுட்டு அந்த அம்மாவுக்கு 2 பிள்ளைகள், அதை கூட்டிட்டு ஓடிட்டான்.
ராதாபுரம் ஃபுல்லா அப்பா போதும் போதும் ஆயிப்போச்சு. கடைசியில் நான் தான் வண்டி ஏற்றி விட்டது மாதிரி எல்லாம் பேசிட்டானுங்க. துன்மார்க்கனுக்கு துணை நின்னா அதுதான் கதி. ஆனா என்னுடைய பாரம் எல்லாம் வேறையா இருந்துச்சு. தேவையில்லாத பாரம் தேவையே இல்லை. துன்மார்க்கனா ஆலோசனை கொடுப்போம், வசனத்தை பிரசங்கிப்போம், அவர்களுக்காக ஜெபிப்போம், உபவாசிப்போம். திருந்துனா உள்ள இருப்பான், திருந்தாட்ட வெளியே இருப்பான். எத்தனை பேருக்கு புரியுது? அவனை கூடவே வச்சுட்டு அவங்க கூடயே சுத்திட்டு அவங்க கூடயே சாப்பிட்டுட்டு இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அதுல இருந்து முடிவு பண்ணேன், சிங்கிளா போவோம் ஊழியத்துக்கு. அல்லேலூயா. ஆமா, 2 பேரே வேண்டாம். ரொம்ப நாள் தனியா தான் இருந்தேன். இப்பதான் அந்த சுவிசேஷ ஊழியத்துல 2-3 பேரை கூட்டிட்டு போறோம். அது வரைக்கும் அதுவும் தெருவில் நிற்போம், தெருவில் பிரிஞ்சு வந்துடுவோம். கூட யாரையும் வைக்கிறது இல்லை. கர்த்தர் நல்லவர். ரொம்ப கஷ்டம். ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தர் உம்முடைய கிரியைகளை முறித்து போட்டார் என்றார். நீர் அகசியாவோட கூடிக்கொண்டபடியினால் கர்த்தர் உம்முடைய கிரியைகளை முறித்து போட்டார் என்றான். அந்த கப்பல் உடைந்து போயிற்று. அவர்கள் தரிசிசுக்கு போக கூடாமல் போயிற்று. அல்லேலூயா. 2 ராஜாக்கள் இணைந்து கட்டின கப்பல் உடைந்து போயிற்று. ஒருவேளை யோசபாத் ராஜா ஒத்தைக்கு தனியாளா நின்று கட்டியிருப்பானால் நோவாவினுடைய பேழை உடையல, பெருமெள்ளத்துக்கு உடையல. அல்லேலூயா. இங்க சாதாரண விஷயத்துல உடைஞ்சு போச்சு. கர்த்தர் நல்லவர். அந்தரங்கத்தை பார்க்கிற பிதா வெளியரங்கமாய் பலனை அளிப்பார். இது ஒரு பகுதி இருக்கிறது. அதே போல தனித்து இருக்கிற அறையில் தனிமையா இருக்கும்போது, தனித்து பிரயாணத்தில் எல்லாம் தேவனோடு இருங்க. எப்போதும் ஒரு ஜெபம், ஒரு துதி. எதையோ யோசிச்சுட்டு இருக்கிறது. நிறைய பேர் தப்பா யோசிக்கிறது, வில்லங்கமா யோசிக்கிறது. நான் சொல்லுகிறேன், யோசனை ஜெபமாய் மாறுவதாக, நினைவுகள் ஜெபமாய் மாறுவதாக, சிந்தனைகள் துதியாய் மாறுவதாக. இந்த துதியும் இந்த ஜெப சிந்தையும் உங்களை நிரந்தரமா ரொம்ப நாளைக்கு, கடைசி காலம் வரைக்கும் ஒரு தேவ பிரசன்னத்திலேயே உங்களை மறைத்து வைக்கும். கர்த்தருடைய பிரசன்னத்திற்கு முன்பதாக பர்வதங்கள் மெழுகுகளை போல உருகி போகுமா? ஒரு ஜெப சிந்தை, துதி சிந்தையில் தேவ பிரசன்னம் இருக்கிறது. மலை போன்ற பிரச்சனையை உருகி போக பண்ணும். எத்தனை பேர் நம்புறீங்க? உருகி போகும். ஏதோ ஆராதிச்சுட்டு போனேன், 1 மணி நேரம் ஜெபிச்சுட்டு போனேன், அதோடு முடிக்காதுங்க. அதுக்கு பிறகும் தேவனோடு இருங்க. துதி சிந்தையோடு ஜெப சிந்தையோடு இருப்பீர்களானால் எந்த அசுத்தமும் உங்களை நெருங்க முடியாது, எந்த இச்சையும் உங்களை நெருங்க முடியாது, எந்த அசுத்தாவையும் நெருங்க முடியாது. அல்லேலூயா. எக்காலத்திலும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்பேன். அவர் துதி எப்போது என் நாவிலே இருக்கும். அல்லேலூயா. குறிப்பிட்ட டைம்ல மாத்திரமல்ல, நமக்கு ஞாயிற்றுக்கிழமை வெள்ளிக்கிழமை உபவாச ஜபங்களில் மட்டும்தான் அவருடைய துதிகள் ஸ்தோத்திரங்கள். ஜப நேரத்தில் மட்டும்தான் கொஞ்ச நேரம் 5 நிமிஷம் 10 நிமிஷம் தேவனை துதிக்கிற துதிகள் நம்முடைய நாவில இருக்கிறது. நான் சொல்லுகிற எப்போதுமே துதியுங்கள். அலங்கங்கள் இடிய வேண்டுமையானா, தடையாய் நிற்கிற அலங்கங்கள் இடிய வேண்டுமையானா உங்களுடைய நாவுகளில் துதி இருப்பதாக, உங்க நாவுகளில் துதி இருப்பதாக, ஸ்தோத்திரங்கள் இருப்பதாக. நீங்க துதிக்க துதிக்க ஒரு தேவ மகிமை உங்களை நிரப்பிக்கொண்டே இருக்கும். உங்க வீடை நிரப்பும் ஜெப சிந்தை, துதி சிந்தை எப்போதும் இருப்பதாக. நீங்க துதிக்க துதிக்க விடுதலை உண்டாகும். அந்த ரங்கத்தை பார்க்கிற பிதா வெளியரங்கமா அவைகளுக்கு பலனை கொடுப்பார். யாரும் பார்க்காத நேரம், யாரும் பார்க்காத அறை, மேல் வீட்டு அறையில் எருசலேமுக்கு நேராய் பலகணிகளை திறந்து வைத்து தனிமையில தினந்தோறும், ஆமென், தினந்தோறும் 3 வேளை ஜெபித்தா. அநேகருக்கு தெரியாது, சிலருக்கு தெரிஞ்சது. அந்த அந்தரங்கத்தை எல்லாம் கர்த்தர் பார்த்தார், வெளியரங்கமாய் பலனை அளித்தார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நம்முடைய ஐக்கியம் கர்த்தரோடும் பரிசுத்தவான்களோடும் நீதிமான்களோடும் இருப்பதாக. எல்லாரையும் நேசிப்போம், ஆனா ஐக்கியம் சிலரோடு மட்டும்தான். அல்லேலூயா.
கனிகளாலே நீங்கள் அவர்களை அறிவீர்கள். கனி சரியில்லையா, விலகிருங்க. ஒரு மனுஷன் நல்லவனா கெட்டவனா என்று சொல்லி கணிக்கக்கு அவன் கனியே போதுமானது. அது போதும், ஒதுங்கிருங்க. ஹல்லேலூயா. இல்லைன்னா கப்பல்கள் சேதப்படும், நீங்க கட்டுகிறது வீணாக போகும். எத்தனை பேருக்கு புரியுது? சபிக்கல, வசனத்தை சொல்றேன். நீங்க கட்டி எழுப்பப்பட வேண்டும் என்று சொல்லி ஊழியக்காரன் நினைத்தாலும் வசனத்தை பிரசங்கம் பண்ண வேண்டியது ஊழியக்காரனுடைய கடமையாய் இருக்கிறது. கூடா நட்பு கேடாய் முடிந்தது போல தேவையில்லாத பழக்க வழக்கம், தேவையில்லாத பழக்கத்துல கட்டப்பட்ட கப்பல் உடைந்து போயிற்று.